டிகேகே சபா மற்றும் கும்பகோணம் ரோட்டரி சங்கம் இணைந்து வழங்கும் இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை இருந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதல் நிகழ்ச்சியாக இது மாசில்லா மார்கழியாக நடக்குது. அதாவது ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக், நம்ம யாரும் பிளாஸ்டிக் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலுக்கு ஏதுவான பொருட்களை பயன்படுத்துவோம் அப்படின்றது தான் மாசில்லா மார்கழியோட தீம். அந்த தீமை பேஸ் பண்ணி, பிளாஸ்டிக் பொல்யூஷனை பேஸ் பண்ணி நம்ம சிபி வித்யா மந்திர் ஓட மாணவியர்கள் அழகாக ஒரு ஸ்கிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இப்போ எல்லாரும் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் சிபி வித்யா மந்திர். இன்றைய முக்கிய செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி முதல் டெல்டா பாசனத்திற்கு 10,000 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. காவேரியில் தண்ணீர் பெருக்கி எடுத்து ஓடி வரும் காட்சியை கண்டு மக்கள் மகிழ்ந்தனர். சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், கொடி சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். புனல் வேண்டா, வா நாமும் காவேரியில வர நீரை போய் பார்ப்போம். ஆமாப்பா, நானும் அதுக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்பா, என்னப்பா இது, நீர்ல இவ்வளவு குப்பெல்லாம் மிதந்து வருது? ஆமா, என்ன இவ்வளவு குப்பைகளா? ஆற்றோட அருமை இந்த மக்களுக்கு தெரியாமலே இவ்வளவு அசுத்தப்படுத்திருக்காங்களே. அப்பா, நான் இதுல எவ்வளவு ஜாலியா விளையாடலான்னு வந்தேன், ஆனா இந்த ஆத்துல எவ்வளவு குப்பையா இருக்கு, இதுல எப்படி நான் விளையாட முடியும்? தண்ணி ரொம்ப அசுத்தமா தான் இருக்கு. இதை எப்படிதான் இந்த மக்கள் பயன்படுத்துவாங்க? ஆடு மாடுலாம் எப்படி இந்த தண்ணியை குடிக்கும்? இதனாலதான் நோயெல்லாம் பரவுது. அப்பா, இப்படிதான் இந்த காவிரி ஆறு இருக்குமா? குப்பைகள் நிறைஞ்ச ஆறாதான் இது இருக்குமா? இதுல எப்படி நீங்க விளையாண்டன்னு சொன்னீங்க? இல்ல புனல், முன்பெல்லாம் ஆறு இவ்வளவு அசுத்தமா இருக்காது, சுத்தமா தான் இருக்கும். யாருமே அதை அசுத்தப்படுத்த மாட்டாங்க. காவேரியில நானும் என் நண்பர்கள் விளையாண்ட நாட்களை மறக்கவே முடியாது. காவேரியில தண்ணி இருக்கும்போது தண்ணீர்ல விளையாடுவோம், தண்ணீர் இல்லாத போது மணல்ல விளையாடுவோம். அந்த நாட்கள்லாம் இப்ப என் கண் முன்னாடியே நிக்குது. அப்ப ஏன்பா இப்ப மட்டும் காவிரி ஆறு இவ்வளவு குப்பையா இருக்கு? எல்லாம் நம்ம செய்யற தவறுதான். காவேரியில தண்ணி இல்லாத போது அதுல போய் குப்பையை கொட்டுறதும், காவேரி ஓரத்துல பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்ணிட்டு அதுலயே வீசுறதும், அதெல்லாம் சேர்ந்துதான் இப்ப இவ்வளவு குப்பை மேடா இருக்கு. அப்ப இந்த நிலைமைய மாத்தவே முடியாதாப்பா? நம்ம மட்டும் முயற்சி பண்ணா இதை மாத்த முடியாது. நம்மளோட சேர்ந்து நம்ம மக்களும் இதுல பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மாத்தலாம். சரி வா புனல், நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கப்பா, நான் போய் விளையாண்டுட்டு வரட்டா? போயிட்டு வா புனல். கட்டி ஆட்டம் போட்டோமே, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. என்னடா பால் ஆத்துல அடிச்சிட்ட? சாரிடா. விட்றா, நான் போய் எடுத்துட்டு வரேன்டா. டேய், பால் எங்கடா இருக்கு? அங்க மிதக்குது பாரு, கொஞ்சம் முன்னாடி போ. இந்த பாத்துட்டேன்டா, எடுத்துட்டு வரேன். காப்பாத்துங்கடா. டேய், புனல் தண்ணியில மூழ்கிட்டான்டா. டேய் வாங்கடா, புனலை காப்பாத்துவோம். எப்பறம் அவனை காப்பாத்துறது? டேய், இங்க ஒரு கயிறு கிடக்குடா. சிக்கன் எடுத்துடா. மடிக்கனே மடிக்கலங்கி காவிரி நான் எழுதும் கடிதமே, மக்கள்
சொட்டுது, அதை எழுத நினைக்கையில் குப்பை கொட்டுது. மனிதனே மடிக்கலங்கி காவிரி நான் எழுதும் கடிதமே. மக்களே நீங்கள் எல்லாம் சௌக்கியமா, நான் இங்கு நலமில்லை. உண்டான சுத்தமெல்லாம் தன்னாலே பெருகி வந்த மாயமென்ன பொன்மானே பொன்மானே. கோடி குப்பை வந்த போதும் என் போக்கு தாங்கி கொள்ளும் இந்த நாட்டை தாங்காது சென்றேனே. எந்த துன்பம் என்னவென்று சொல்லாமலே தயங்க அடிமை வந்தது. எந்த நசுகம் உன்னை தாக்கும் என்றெண்ணும் போது அழுகை பெருகுது. மனிதர் புரிந்து கொள்ள இது மனிதர் தவறு அல்ல, அதையும் தாண்டி ஆபத்தானது. மனிதனே காப்பாற்று சாமியே நான் தானே தெரியுமா? இயற்கையில் நதிகள் பாதி மானிடா, அதுவும் உனக்கு புரியுமா? காவேரி ஆற்றங்கரையில் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் போது பால் ஆற்றில் விழுந்தது. அதை எடுக்க சென்ற சிறுவன் ஆற்றில் சிக்கிக் கொண்டான். அச்சிறுவனை சக நண்பர்கள் இணைந்து போராடி மீட்டனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்கு செய்தியாளர் ஸ்ரீராம் இணைகிறார். வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம். காவேரி ஆற்றில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. சொல்லுங்க ஸ்ரீராம், அங்கு பொதுமக்கள் மற்றும் அச்சிறுவனின் நண்பர்களிடம் பேசியதில் என்ன விவரம் என்று விரிவாக பதிவு செய்யுங்க. சிறுவன் பால் எடுக்க சென்றுள்ளான். அப்பகுதி மணல் எடுக்கப்பட்ட இடமாக இருந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நெகிழிகளும் அதிகமாக இருந்தது. இதனால் சிறுவனுக்கு நீச்சல் தெரிந்தும் நெகிழிகளில் சிக்கிக் கொண்டான். அச்சிறுவனின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது சொல்லுங்கள் ஸ்ரீராம். அச்சிறுவன் மேலே வரும்போது அவன் உடல் முழுவதும் குப்பையும் நெகிழியும் தான் இருந்துள்ளது. அச்சிறுவன் மயக்க நிலையில் இருந்துள்ளான். பின்பு நண்பர்களும் பொதுமக்களும் முதலுதவி செய்ததில் இயல்பு நிலைக்கு வந்துள்ளான். சிறுவனின் நண்பர்கள் இந்த விபத்துக்கு குப்பைகளும் நெகிழிகளும் ஒரு காரணமாக இருந்ததால் குப்பைகளை அகற்றுவோம் என்றும், அது மட்டுமல்லாமல் ஆற்றில் மணல் எடுக்காமலும் குப்பைகளை கொட்டாமலும் பாதுகாப்பது எங்கள் கடமை என்று கூறி தூய்மை பணியில் இறங்கியுள்ளனர். நடு இரவும் சுத்தம் காப்போம் நாமே, சாலை வீடு பொது இடமும் அழகாய் வைப்போமே.